One time investment scheme benefit அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை வந்து என்னோட சேனல் 4 years இயங்கிக்கிட்டு இருக்கு. ஜாயின்ட் ஆயிருக்கிற எல்லா மக்களுக்கும் பணம் கொடுப்பேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி லலிதாங்கிறது எந்த சேனல்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மைண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது மெயினான என்னோடய சேனல். அந்த சேனலில் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காண்டினா மக்களுக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காண்டி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனல் வந்து 4 இயர்ஸாக இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நிறையா பேருக்கு தெரியும். தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, வெளிநாடுகள்லேயும் சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், கனடா எல்லா இடத்துலேருந்தும் என்னோட கஸ்டமர் இருக்கீங்க. ஆனாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ஜவுளி பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மக்களுக்கும் பணம் போய் சேரணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் பார்த்தேன். 2-3 சேனலில் நடத்துகிறத பார்த்தேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இப்படி நம்மளும் நடத்தினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏற்பாடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 1200 ருபீஸில் ஒரு தடவை நீங்கள் நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன அமௌண்ட்டை ஒரு பெரிய அமௌண்ட்டாக பெருக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட யோசனையாக இருக்குது. யோசனையாக இருந்து அது இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதை குறித்ததான விளக்கங்கள் தான் நான் உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மேம், இப்போ இன்ட்ரோலாம் சூப்பராக கொடுத்தீங்க. ஸோ நம்ம நேம் அண்ட் நம்ம ஷாப்போட லொக்கேஷன் இது நம்ம டீட்டெயிலாம் என்னென்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ அதை அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். அதாவது நேம் அப்படிங்கிறது வந்து என்னோட நேம் வந்து லலிதா. ஓகேங்க மேம். என்னோட சேனல் நேம் வந்து தமிழ் மைண்ட் அவேர்னஸ், ஈடன் குட்டி தமிழ், லலிதாஸ் நியூ கலெக்ஷன். இந்த மூணுலையும் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜவுளி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கிறேன். என்னோட ஷாப் வந்து முதல்ல இருந்தது, இப்போ கொரோனானால இப்போ வந்து நான் சொந்தமாக குடோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஷாப்பை எடுத்துட்டு வீட்டில் வச்சு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் சொந்தமான என்னோட பில்டிங் நடந்துகிட்டு இருக்கு. விதின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சு நேரடியாக நீங்கள் வந்து வாங்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்பாடு குயிக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் மேம் நம்ம ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படியே கொஞ்சம் கொடுத்துருங்க. நம்ம ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200 ருபீஸ் நீங்கள் கட்டணும். 1200 ருபீஸ் கட்டும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான 3 சாரீ கொடுப்போம். 3 சாரீ அப்படிங்கிறது வந்து உங்களுக்காண்டி நெய்யப்பட்டது கிடையாது. இது ஆஸ் யூஷுவலாக என்னோட சேனலில் நான் வியாபாரம் பண்ணுறது தான். ஒரு ஸ்பெஷலான சாரீகள் 3 சாரீ கொடுப்போம். மிச்சம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட பிஸ்னஸில் உங்கள்கிட்ட வர மிச்ச பணங்களை நான் ரொட்டேஷன் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற லாபத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க போறேன். இப்போ இந்த ஸ்கீம் வந்து இப்போ நிறைய இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளே யூடியூப்ல பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கே தெரியுது மேம். இப்போ நம்ம ஸ்கீமில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குது மக்களுக்கு ஜாயின் பண்ணுறப்ப? என்னோட ஸ்கீமில் பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை வந்து என்னோட சேனல் 4 இயர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்து நேற்று ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சுறாங்க அப்படிங்கிற பயமே வேண்டாம். ஏன்னா இந்த கான்செப்ட் இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்னோட சேனலில் 4 இயர்ஸாக நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும் நான் கோடி கொடுப்பேன், லட்சம் கொடுப்பேன் அப்படிங்கிறத விட எல்லா மக்களுக்கும் இதில் ஜாயின்ட் ஆகிருக்கிற எல்லா மக்களுக்கும் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய ஒரு கான்செப்ட். உங்களோட பணம் நீங்கள் போட்டவங்களோட பணம் எப்போவுமே வீணாகாது, பயப்படாமல். ஏன்னா இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னால், மேடம் கொரோனா டைமில் எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒருத்தங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, சம்பளம் வரல, கொஞ்சம் ரூபா கொடுக்க முடியுமா, ஒரு 500 ருபீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யலாம். ஏன்னா நம்ம சேனல் மூலமாக நான் செஞ்சிட்ருக்கோம், ஆன்லைனில் தான் செஞ்சிட்ருக்கோம். இது நம்ம நேரடியாக போய் கடை போட்டு வியாபாரம் பண்ணல, ஆன்லைனில் செய்கிறதுனால கொரோனா டைமாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால நம்ம இப்படி பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்க. இப்போ நம்ம கிட்ட பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ட சாரீஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா, இல்லை வேறு ஏதோ ஆப்ஷன் ஏதோ பண்ணிக்கலாங்களா? நம்ம வந்து சாரீஸ் மட்டும்தான். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்கீங்க, நைட்டிஸ் கொடுங்க, குர்த்திஸ் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஜுவல் செட்டு அதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்லஸ் எனக்கு அந்த இது வேண்டாம், இதை நான் ரிட்டர்ன் பண்ணட்டா, இது வேண்டாம் அதை ரிட்டர்ன் பண்ணட்டா, நைட்டி XL வேணும், XXL வேணும், XXL வேணும், L வேணும்,
வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து கான்செப்டை வந்து விலைக்கு கொண்டு போயிடும். இதுனா 3 சாரி உங்களுக்கு 3 சாரி அப்படி எடுத்து வச்சுருவோம். இந்த வாரம் இந்த மாதத்தை ஃபுல்லாக 3 சாரி போடுறோம்னா அடுத்த மாதம் 2 சாரி போட்டாலும் போடுவோம். அதுக்கடுத்த மாதம் 1 சாரி. ஒன்லி நம்மளோட இது வந்து சாரி மட்டும்தான். மற்ற எதுவுமே நான் கொடுக்குற மாதிரி ஐடியா இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ நம்ம ஸ்கீமை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு. ஸ்கீம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 1200 rupees வாங்குகிறோம். 20 லெவல் தான். இதோட லெவல் வந்து 20 லெவல். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னால் நானும் ஒரு பிளான் போட்டேன். ஒரு 30 லெவலில் நடத்திடுவோம் அப்படின்ட்டு போட்டு பார்க்கும்போது அதோட முடிவே வராமல் இருந்தது. அதாவது 30வது லெவல் வரைக்கும் வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் தான் கடனாளி ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் திருப்பி ஒரு பிளான் போட்டேன். 20 போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் 20 போட்டிருக்கோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 2, 4, 6 டபுளாக போகும். அந்த இது வந்து டபுளாக போய் 20 லெவல் முடியும். இப்போ 20 லெவல் முடியும் போது நீங்கள்லாம் கேட்பீங்க 20 லெவலுக்கு அப்புறம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு. அதுவும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் நான் வச்சுருக்கிறேன். எப்படின்னு சொன்னால் அதை நான் அந்த சீக்ரெட்டை நான் வெளியிலேயே சொல்லலை. அது என்னோட பிஸ்னஸ்ஸு. சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே காசு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஆரம்பத்திலே வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது ஃபுல்லாகவே கிடைக்கும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 60 ரூபாயா மேலே உள்ளவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிள் வே தான். இதை எல்லாருமே கால்குலேட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதை செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை செய்யக்கூடிய பிளானை வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்மளோட தமிழ் மைண்ட் அவேர்னஸில் செஞ்சு வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சர்க்கிள் வச்சுருக்கோம். அது எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கிற மாதிரி உள்ள ஸ்கீம். ஓகேங்க மேம். இப்போ நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்ஸில் ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுங்கிறப்ப அந்த ப்ரொசீஜரில் எப்படி நம்ம மக்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறப்ப உங்ககிட்ட இருக்கிற பதில் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஷாப் இல்லாததுனால எல்லாமே ஆன்லைனில் நம்மகிட்ட 10 ஸ்டாஃப் வேலை பார்க்காங்க. வெளிநாட்டிலையும் வேலை வெளிநாட்டிலேருந்து ஆன்லைனில் வேலை பார்க்காங்க, இந்தியாவிலையும் வேலை பார்க்காங்க, தமிழ்நாட்டிலையும் வேலை பார்க்காங்க. கிட்டத்தட்ட 7-8 ஆன்லைன் ஸ்டாஃப்களில் ஒர்க் பண்ணுறதுனால எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் எனக்கு வந்து ஒரு டைம்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல. காலையில் இத்தனை மணிக்கு தான் கூப்பிடணும், நீங்கள் நைட்டு இவ்வளோ நேரத்துக்கு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறதான் பண்ணலை. ஃபுல் டைம் நீங்கள் கூப்பிடலாம். எல்லா டேயும் நம்ம டே ஒர்க் ஆகும். சண்டே கிடையாது, சாட்டர்டே கிடையாது அப்படின்லாம் கிடையாது. எல்லா டேயும் ஒர்க் ஆகும். அதே போல் நீங்கள் எல்லாமே பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் வச்சுருக்கேன். அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. நீங்கள் உங்களோட என்கொயரிஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு நம்ம ஸ்டாஃபை பற்றியோ இல்லை நம்மளோட குரூப்பை பற்றியோ இல்லை இணைய பற்றியோ எதுவும் ஒன்று நீங்கள் சொல்லணும்னா அவங்களோட நம்பரும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்பப்போ எல்லா இடத்துலையும் நம்மளை குரூப்பில் போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் குரூப் வச்சுருக்கோம். நம்ம எப்படி குரூப் வச்சுருக்கோம்னா ஒரு குரூப்பில் 257 பேர் சேருவாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் குரூப். இதெல்லாம் ஏன்னா உங்களோட நான் கான்டாக்டில் இருக்குதுக்காண்டி தான் அந்த குரூப் வச்சுருக்கேன். உங்களை இணைச்சிட்டு இந்த பிஸ்னஸில் இணைச்சிட்டு அப்படியே நீங்கள் போங்கன்னு கிடையாது. அந்த ஒவ்வொரு குரூப்பையும் நடத்துறதுக்கு 3வது குரூப்பை நடத்துறதுக்கு ஒரு மேடம் இருக்காங்க, 4வது குரூப் நடத்துறதுக்கு ஒரு மேடம் இருக்காங்க, இத்தனை குரூப்பையும் நடத்துறதுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க, எனக்கு மேலே அவங்க இருக்காங்க. அவங்க அதை பார்த்து என்ன ஏதாவது ஒரு தப்பிதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லார் நம்பரும் உங்களுக்கு பப்ளிக்காக நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதில் கூப்பிட்டு சொல்லலாம். உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் சங்கோஜங்களும் தேவையே கிடையாது. ஓகேங்க மேம். இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ சாரீஸும் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் ஏதோ அரேஞ்ச் பண்ண மாதிரி சொன்னீங்க. பே அவுட் அப்படிங்கிறது எப்படிங்க மேம் இருக்கும்? வீக்லி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? நல்ல கொஸ்டின். அதாவது இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெப்சைட்டை வந்து இது பண்ணியாச்சு. எப்படினாலும் வெப்சைட் பண்ணுறதுக்கு அவசரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்வத்தில் சொல்கிறோம். நான் இன்றைக்கே குரூப் ஆரம்பித்தேன், நாளைக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிடுவேன், நாளை கழிச்சு பேமெண்ட் போட்டுருவேன் சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே ஒழிய அது நிஜமாகவே செயல்பாடுக்கு ரொம்ப கஷ்டமானது. இப்போ வெப்சைட் வந்து எங்களுக்கு 3 வாரம் இன்னுமே கிளியர் ஆகலை. வெப்சைட் கிளியர் ஆகி வரும்போது மக்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து 10 பிள்ளைங்க பிரைட்டாக இருப்பாங்க, 10 பிள்ளைங்க வீக்காக இருப்பாங்க. அந்த வீக்கான பிள்ளைங்களையும் நம்ம சேர்த்து தான் அந்த கிளாஸ்லேருந்து வெளியில் கொண்டு போகணும், அடுத்த கிளாஸுக்கு கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வெப்சைட்னா என்னன்னு சொல்லி தெரியல, ஐடினா என்னன்னு தெரியல, பாஸ்வேர்டுனா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் இந்த பிள்ளைங்க எங்கள் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க, மேடம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்காங்க. அது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு. சம்பளத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. சம்பளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் வீக்லின்னு சொல்ல முடியாது, நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். சப்போஸ் உங்கள் வேலெட்டில் வந்து பணம் தெரியுது, எனக்கு வேணும் மேடம், என்னோட பணத்தில் வந்து குறைஞ்சது 500 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குது, எனக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு
ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே நம்ம பணத்தை அனுப்பிடலாம். பணம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. பணம் வந்து உங்களுக்கு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எப்போ நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அப்போ நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் கொடுத்துடலாம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் ஏற ஏற அது உங்களுக்குரிய பணம் தான். அது வந்து வீக்லியோ மந்த்லியோ இல்லை டெய்லி நீங்கள் கேட்குறீங்கனாலும் அப்படியே போட்டுக்கிடலாம். அதான் நம்ம வேலெட்டில் வந்து பணம் வந்த வாட்டி நம்ம எப்போ வேணாலும் பே அவுட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா பண்ணிடுவோம். அதான் மினிமம் பே அவுட் அப்படிங்கிறது எவ்வளோ? மினிமம் வந்து 500 இருக்கணும். ஏன்னா அதுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் பேங்க்லேருந்து பிடிப்பாங்க, 6 ரூபா பிடிச்சிருவாங்க, எனக்கும் பிடிச்சிருவாங்க. அது ரெண்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மினிமம் ஒரு 500 இருக்குது, என் பணம் அங்கே இருக்குது, நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு மெடிக்கல். ஏன்னா நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓல்டேஜ்காரங்களும் போட்டிருக்கீங்க, எனக்கு ஏதாவது மெடிக்கல் சார்ஜுக்கு வாங்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களும் நீங்கள் ஒரு 500 உங்களுக்கு ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உடனே செஞ்சிடலாம். ஓகேங்க. இப்போ ஏதோ சின்னதாக ஒரு மீட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். அது மீட்டப் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஷாப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் எனக்கு மக்களுக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் நான் ஆசைப்பட்டவங்க யாருமே வரல. இருந்தாலும் நான் இந்த இடத்துல மதுரையில் ஒரு இடத்துல வந்து ராயல் கோர்ட்டில் வந்து நான் மீட்டப் வச்சுருக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் வரணும்னு நினச்சிங்களோ வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்திருக்காங்க. இதுதான் மீட்டப்போட நோக்கம், வந்து எல்லாரையும் நம்ம மீட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். இந்த மீட்டப்பில் பே அவுட் ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா? இந்த மீட்டப்பில் வந்து பே அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். முதல்ல ஒரு 5 பேருக்காவது பண்ணலான்ட்டு. பட் இந்த மீட்டப் ஆரம்பித்த உடனே எத்தனை பேர் வராங்கங்கிறத தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் பேருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். சரி, ஓகேங்க. ஓகேங்க மேம், பிளானில் டீட்டெயிலாக சொன்னீங்க மேம். ஸோ ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேம். நன்றி, வணக்கம்.